யார் வந்தாலுங்க, அதாவது ஒரு நடிகர்களுக்குன்னு அவங்க பின்னால் ஒரு ஆட்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இல்லாத நடிகர்கள் கூட ரசிகர் மன்றங்க அவங்கள உருவாக்கி, அவங்க ஃபீட் பண்ணி, அவங்களுக்கு ஒரு பின்னணியை உருவாக்கி, அவங்களுடைய விளம்பரத்துக்காக செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அது எல்லா நடிகரும் செய்கிறது. அதனால் ஒரு நடிகர் என்பதாலேயே ஒருத்தர் வெற்றி பெற்று வருவார், அல்லது நடிகர்களுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள்லாம் அரசியல்வாதியாக மாறிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறதெல்லாம் இன்றைய அரசியலை புரிஞ்சிக்காதது மட்டும் இல்லை, ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தன்மை தெரியாதவங்க செய்கிற வேலை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, திரைப்படத்துறையை அழிஞ்சா கூட படம் லாஸ்ட்ல போய் அந்த பட அதிபர்கள் ஓட்டாண்டி ஆகி ரோட்டில் பிச்சை எடுத்தா கூட இவங்க வாங்குற தொகையிலேருந்து கொஞ்சம் 1% கூட குறைச்சிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட மனைவிகளில் இவங்க புரட்சி தலைவருக்கு இணையாக பேசுகிறதே என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறேன்.